ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியாயத்தை பத்தி பேச வந்திருக்கீங்களா மேடம்? என்னம்மா உங்க அண்ணி செல்வி சொல்லி அனுப்புனாளா? இல்ல இந்த நியாய அநியாயத்தெல்லாம் இன்னைக்கு மண்டபத்துல விட்டுட்டு ஓடுனியே அப்ப தெரியல? இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம நடு ராத்திரியில காதலிச்சவனோட ஓடினவ தானே நீ? உன்னை ஓட வச்சது உன் அண்ணி செல்வியும் உன் அண்ணன் வேலும் தானே? அவங்களுக்கு எப்படி இந்த பாவத்துல பங்கலன்னு நீ வந்து பேசிட்டு இருக்க? நாங்க பட்ட அவமானம் அசிங்கம் கொஞ்சம் நெஞ்சம் நினைக்கிறியா நீ? அதுக்கு காரணம் நீங்க 3 பேரும் தான். அந்த யாரையும் நாங்க மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். நீங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை விட நான் ஒண்ணு பெருசா தப்பு பண்ணிடல. நீ உங்களையே மன்னிச்சு ஏத்துக்கும் போது அவங்க செஞ்சது ஒண்ணும் தப்பு கிடையாது. பாத்தீங்களா மாப்ள, நாங்க இந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சோமா உங்க அன்பு தங்கச்சி சொல்றா. இதெல்லாம் நீங்க குடுக்கற இடம் தான் மாப்ள. இந்த வீட்ல எங்களுக்கு மரியாதையே கிடையாது. ஏமா நீ வேற? பாவம் என் புருஷனுக்கே இந்த வீட்ல மரியாதை இல்ல. அப்படி இருக்கும்போது நமக்கு எங்க மரியாதை இருக்கும்? இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே சைடு தான்மா. அந்த செல்வி வேலு சைடு தான். அதான் ஒரு வார்த்தை கூட பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டி கீர்த்தி, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? எதுக்கு நீ திருவை ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்க? ஏய், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நாங்க யாருமே வேண்டான்னு எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டல்ல, அதுக்கப்புறம் இங்க என்னடி உனக்கு வேலை? முதல்ல வெளியே போ. வீட்டை விட்டு போடி, போடி வெளியே. உங்க பொண்ணு பேசினதெல்லாம் உங்களுக்கு கேட்கல. நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதும் அப்படியே ஏத்தி விடுவீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. சும்மா நடிக்காதீங்க அத்தை. நீங்க சொல்லாம உங்க பொண்ணுங்க வந்து நிக்கிறா. இங்க பாருங்க, நான் யார் சொல்லியும் வரல. அண்ணே அண்ணே, வேலு அண்ணே ஒரு அப்பாவின. என்னால அது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. அண்ணே இந்த குடும்பத்துக்காக செஞ்ச தியாகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல அண்ணே. அண்ணே நீயே கொஞ்சம் நினைச்சு பாருன்னு. அவங்களாலதான் நம்ம குடும்பம் இப்ப மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு. அண்ணே அவங்கள புரிஞ்சுக்காம நீங்க இப்படி ஒதுக்கி வைக்கிறது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லன்னு. அண்ணே ப்ளீஸ் உன் கால்ல விழுந்து கேக்குறேன்னு. அக்கா அக்கா, நீயாவது கொஞ்சம் நான் சொல்றத யோசிச்சு பாருக்கா. நாங்க செஞ்ச தப்புக்கு அவங்க என்னக்கா பண்ணுவாங்க? அக்கா அவங்கள ஏத்துக்கோங்க அக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, உன்னை கெஞ்சி கேக்குறேக்கா. அக்கா அப்பா, நீங்களாச்சும் அண்ணன் கிட்ட சொல்லுங்கப்பா. எதுக்கு எவ்வளவு பேசுற? ஏய், அந்த செல்விய பத்தி இங்க பேசாத. அவ இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சு நடு ரோட்ல நிறுத்தினவ. அவ பெருமையை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்காம பேசாம வாயை மூடு சொல்லிட்டேன். என் அண்ணிய பத்தி எங்க வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க முதல்ல யார் இந்த வீட்டுல? நீங்க எதுக்கு நாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணும் உங்க வீடு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். அண்ணே, ஏய் வாய மூடு. அண்ணனா அண்ணன், அப்படி வேற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கா? எப்ப நீ என் பேச்ச கேட்காம அந்த மண்டபத்தை விட்டு ஓடி போனியோ அப்பவே இந்த அண்ணன் தங்கச்சின்ற உறவு முறிஞ்சு போச்சு. அப்பவே நீ என்கிட்ட பேசுற தகுதியை இழந்துட்ட. உன் கல்யாணத்துக்கு காரணமா இருந்து உனக்கு தைரியம் சொன்ன உங்க அண்ணன் வேல்முருகனையும் உங்க அண்ணி செல்வியையும் நான் மன்னிக்க தயாரா இல்ல. இந்த ஜென்மத்தில் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் மன்னிக்க தயாரா இல்ல. இங்க பாரு, என் ஆத்திரத்தை கிளப்பாம இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. போயிடு இங்க இருந்து. என்ன பண்ணுவ? என்ன வெட்டி போடுவியா? வெட்டி போடு. உன் கையாலே நான் செத்தா பரவாயில்ல. வெட்டுனா வெட்டு. ஏய் பூஜா, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. ஏண்டி இப்படி எங்க உயிரை வாங்குற? போடி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. போடி போடி. அவர் என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்ல. அண்ணே இங்க பாருங்க, அண்ணனையும் அண்ணியையும் நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உன் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன வெட்டி போடு. அதுக்கப்புறமாச்சும் நீ அவங்கள ஏத்துக்கோ. வெட்டுன என்ன வெட்டு. உன் கையால் என்ன
கேட்க மாட்டேங்க. உனக்கு என்ன பண்ற பாரு. அவன் வந்து ஏதாவது பண்ணிட போறான். போ நீ. போ இங்க. ஐயோ அவன் வந்து கொண்டு போட்ற போறாமா சொல்லுங்கம்மா. முடியாதுக்கா. வெளியில போடி. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன கையாலே சாகுறேன். என்ன கொன்னாதான் அவர் ஆத்திரம் தீரும்னா அதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, ஏன் என் குடும்பத்துல இப்படி எல்லாம் நடக்குது? சொன்ன பேச்சு ஏய், கேளு. கொல்லாம் விட மாட்டேன். விடுங்கம்மா. விடுங்கம்மா. விடுங்க சொல்றேன்ல. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டு வாசப்படி ஏறி வந்து இப்படி எல்லாம் பேசுவா. இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? அந்த செல்வி தானே. இன்னைக்கு இவளை கொல்லாம விட மாட்டேன். நிறுத்துங்க மாமா. என்னங்க, முதல்ல அதை வாங்குங்க. டேய், இத கொண்டு போய் உள்ள போடுறா. போடா. என்ன மாமா, உங்க ஆத்திரத்துக்கு அளவே இல்லையா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா? உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்த மாமா. உங்க கோவம் உங்க மேல இருக்கிற மரியாதையை குறைக்குது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க நிரூபிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆ, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள வரீங்களா? எங்க உன் புருஷன் அடுத்து வரானா? இதானே உங்க பிளானு? அது தெரிஞ்ச விஷயம் தானம்மா. முதல்ல பூஜாவை அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அப்படியே இவளை கூப்பிட வர மாதிரி பின்னாடியே வந்து இவங்க கையில கால்ல விழுந்து எப்படியாச்சும் இந்த வீட்டுல ஒட்டிக்கணும். ஏன்னா அவங்களால உட்கார்ந்து சாப்பிட முடியாதுல்ல. ஓசில நம்ம வீட்டுல தான் ஜாலியா சாப்பிட முடியும். அதான் அவளும் இவளும் சொல்லி வச்சு செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். அடச்சி பாய் மூடுங்க. இந்த பிளான் பண்ணி குடும்பத்தை பிரிக்கிறது கெடுக்கிறதெல்லாம் உனக்கும் உங்க அம்மாவுக்கு தான் வரும். சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. பாத்தீங்களா மாப்பிள, உங்க முன்னாடி எப்படி எங்களை எடுத்துரிஞ்சு பேசுறான்னு? இதெல்லாம் கேட்கணும்னு எங்க தலை எழுத்து. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? மாமா, எது மாமா தப்பு? புடிச்சவன் கூட வாழ்றது தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் கட்டாய கல்யாணம் பண்ண பாத்தீங்களே, அது தப்பு இல்ல. ஆனா உங்க பார்வையில நாங்க பண்றது தப்பா? சரி, அப்படின்னு பார்த்தா நீங்க பண்ணதும் தப்புதான் மாமா. அதுக்காக இப்படி அருவாள் எடுத்துட்டு வந்து நிப்பீங்க? கூட பிறந்த தங்கச்சியை யாராவது வெட்ட வருவாங்களா? உங்க மேல இருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க மாமா. உன்னோட மரியாதை யார் கேட்டா? நீயே ஒண்ணும் இல்லாம பிளாட்ஃபாரத்துல கடை வச்சிருக்க, பெருசா பேச வந்துட்ட. நான் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தாலும் நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறேன். உங்கள மாதிரி மத்தவங்க உழைப்புல இல்ல. செல்வி, இங்க பாரு. இப்ப எதுக்கு இங்க வந்து நின்னு வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்க?